ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸல் ஃபெஸ்டிவ். இந்த வீடியோவில் நம்ம எப்படி சம் ஃபங்க்ஷன், ஆட்டோ சம் ஃபங்க்ஷன், ஆவரேஜ் ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரியா? கீழே ஒரு ரஃப் டேட்டா கொடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம டே வைஸ் சம் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? இப்போ ஃபார்முலா சம்க்கு ஈக்குவல் டு சம் ஓப்பன் பேரந்திசிஸ், அப்புறம் எந்த செல் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ரேஞ்ச் வேண்டாம் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த டே 1 உடைய ரேஞ்ச் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ க்ளோஸ் பேரந்திசிஸ் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சம் கிடைக்கும். மொத்தம் எத்தனை டே 1ல் சேல் ஆகிருக்கோ அது ஃபுல்லாக உங்களுக்கு டோட்டல் கிடைக்கும். மேலே ஃபார்முலா பாரில் நீங்கள் அந்த ஃபார்முலாவை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ செகண்ட் ஆப்ஷன் சம் எப்படி பண்ணுறதுன்னா, அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஆல்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு, இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சம் வந்துடுங்க. பாருங்கள், ஆல்ட் ப்ளஸ் ஈக்குவல் டுவை கீபோர்டில் ப்ரெஸ் பண்ண உடனே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஈக்குவல் டு சம், இந்த ரேஞ்சு எல்லாம் செலக்ட் பண்ணி நம்மளுக்கு இப்படி காமிக்கும். மேலே ஃபார்முலா பாரில் நீங்கள் பார்த்துக்கலாம். இது ஓகே, அந்த ரேஞ்சு ஓகேன்னா நமக்கு என்ட்ரு கொடுத்துருங்க. கரெக்டாக தான் அது செலக்ட் பண்ணியிருக்கேன்னா என்ட்ரு கொடுங்க. அதுக்கு ஷார்ட்கட் ஆல்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு. சரியா? அப்படி கொடுத்த உடனே உங்களுக்கு சம் அது ஒன்று கொடுத்துரும். ஷார்ட்கட் அதுக்கு இதுதான், ஆல்ட் ப்ளஸ் ஈக்குவல் டு. இன்னொன்று நம்ம சம் எப்படி கொடுக்கலாம்னா, ஆட்டோ சம் ஃபங்க்ஷன். அது ஹோம் டேபுக்கு கீழே மேலே பாருங்கள், இந்த ஆட்டோ சம்னு இருக்கா, இந்த பட்டனை நம்ம கிளிக் பண்ணோம்னா கீழே டே 3யோட சம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிடைக்கும். சரி, அங்கே பாருங்கள், அந்த பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணணுன்னு பற்றியில் அந்த ஃபார்முலா கொடுத்துருச்சு. ஈக்குவல் டு சம், எந்த ரேஞ்சோ அந்த ரேஞ்சு எல்லாம் அதுவாக செலக்ட் பண்ணி நமக்கு காமிக்கும். அது கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அந்த சம் உங்களுக்கு ஆட்டோ சம் கொடுத்துரும். இதில் அதுக்கு தான் இந்த ஆட்டோ சம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. அதை நீங்கள் மொத்தமாக இப்போ ஆட்டோ சம் தான் யூஸ் பண்ண போறீங்கன்னா அங்கே பாருங்கள், நான் இப்போ டெலீட் பண்ணிட்டேன் டோட்டலாக அந்த சம்மை. இப்போ இந்த ரேஞ்ச், இந்த டேட்டாவோட நமக்கு லாஸ்ட்டில் டோட்டல் வேணும், அதையும் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். சரியா? செலக்ட் பண்ணிக்கிட்டு ஈஸியாக பண்ணுறதுக்கு இந்த டோட்டலு கீழே உள்ள காலம் வைஸ் டோட்டலும் ரோ வைஸ் டோட்டலுக்கு நம்ம ஆட்டோ சம் மூலமாக நம்ம எப்படி கொண்டு வரேன் இந்த பார்ப்போம். ஹோம் டேப் கீழே அந்த ஆட்டோ சம் கொடுத்த உடனே இந்த 2 டோட்டல்லையும் பாருங்கள், காலம் வைஸும் ரோ வைஸும் நமக்கு ஃபுல்லாக டேட்டா கிடைக்கும். பாருங்கள், கிளிக் பண்ணோன்னே அங்கே ஆட்டோ சம் கொடுத்தோன்னு பார்த்தீங்களா, ஃபுல்லாக நமக்கு கிடச்சிருச்சு. ரோ வைஸ் டோட்டலும் காலம் வைஸ் டோட்டலும் நமக்கு கிடச்சிருச்சு. நீங்கள் கிளிக் பண்ணி மேலே ஏதாவது ஒரு செல்லில் கிளிக் பண்ணி மேலே ஃபார்முலா பாரில் செக் பண்ணிக்கலாம். ரேஞ்செலாம் கரெக்டாக தான் செலக்ட் பண்ணியிருக்காண்டு. அது ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக தான் செலக்ட் பண்ண. நீங்கள் டவுட் இருந்தால் ஏதாவது 1-2 ஐட்டம் நீங்கள் அப்படி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆவரேஜ் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஆவரேஜ் ஃபங்க்ஷனுடைய ஃபார்முலா ஈக்குவல் டு ஆவரேஜ் ஓப்பன் பேரந்திசிஸ், அப்புறம் எந்த செல் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ரேஞ்ச் வேணும்னா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ரேஞ்ச் வேணும். டே 1 உடைய ரேஞ்ச் ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறேன். காலமில் செலக்ட் பண்ணி க்ளோஸ் பேரந்திசிஸ் கொடுத்து நம்ம என்ட்ரு கொடுத்தோம்னா அதோடைய ஆவரேஜ் கீழே நமக்கு கிடைக்கும். இதில் 35.6ன்னு கிடச்சிருக்கு. இப்போ டே 1 உடைய ஆவரேஜ் நமக்கு கிடச்சிருச்சு. மேலே ஃபார்முலா பாரில் அந்த ஃபார்முலாவை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஈக்குவல் டு ஆவரேஜ் ஓப்பன் பேரந்திசிஸ், எந்த ரேஞ்ச் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி க்ளோஸ் பேரந்திசிஸ் கொடுக்கணும். ரைட் சைட் கார்னரில் வச்சு அந்த செல்லை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த ஃபார்முலா மற்ற காலத்துக்கு அது அப்படியே அப்ளை ஆகிடும். சரியா? அதே ரேஞ்சில் மற்ற காலத்துடைய ஆவரேஜும் உங்களுக்கு கீழே கொடுக்கும். இந்த மாதிரி வந்துடும். இதுதான் காலம் வைஸ் நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அங்கே பாருங்கள், டோட்டலுக்கு நம்ம ஆவரேஜ் போட்டிருக்கோம். அது வேண்டாம் போடலாம், இல்லைண்டா நம்ம இதுதான். நான் இப்போ ஆவரேஜ் ஃபங்க்ஷன் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக அது கொடுத்துருக்கிறேன். சரியா? இப்போ பாருங்கள், நம்ம இது ரோ வைஸ் இப்போ நம்ம ஆவரேஜ் பார்ப்போம் எப்படி யூஸ் பண்ணுறதுண்டு. ஈக்குவல் டு ஆவரேஜ் கொடுத்து இது நீங்கள் ரோ வைஸ் செலக்ட் பண்ணணும். சரியா? பாருங்கள், ஓப்பன் பேரந்திசிஸ் கொடுத்து இப்போ எந்த ரோ உங்களுக்கு வேணுமோ அது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஸ்ட்ராபெரியுடைய ஆவரேஜ் 4 டேஸ்க்கு எவ்வளோ ஆவரேஜ்னு நம்ம பார்க்குறோம். அதனால் நான் ஸ்ட்ராபெரியுடைய ரோ வைஸ் டேட்டா நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். க்ளோஸ் பேரந்திசிஸ் கொடுத்து என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அதோடைய ஆவரேஜ் கிடைக்கும். ரைட் சைட் கார்னரில் கிளிக் பண்ணி கீழே ட்ராக் பண்ணிங்கன்னா சேம் ஃபார்முலா மற்ற ரோவுக்கு அப்ளை ஆகிடும். ஒவ்வொரு ஐட்டமுக்கு எவ்வளோ ஆவரேஜ் நான் 4 டேஸ்க்கு நமக்கு காமிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கீழே கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எதுலேயும் கிளிக் பண்ணி மேலே ஃபார்முலா பாரில் ரேஞ்சஸ் கரெக்டாக செலக்ட் ஆகிருக்காண்டு பார்த்துக்கலாம். இப்படி தான் நம்ம சம் ஃபங்க்ஷனு, ஆட்டோ சம் ஃபங்க்ஷனு, ஆவரேஜ் ஃபங்க்ஷன்லாம் யூஸ் பண்ணணும். இந்த ஆவரேஜ் ஃபங்க்ஷனுக்கு மேலே இங்கே பாருங்கள், ஹோம் டேபுக்கு கீழே ஆட்டோ சம்முக்கு பக்கத்தில் இந்த டவுன் ஏரோ இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஆவரேஜ் ஃபங்க்ஷன் இருக்குது. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.